ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்னிங் டிப்ஸ் தமிழ். நாம் இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோங்கன்னா, இந்த பிட்கேட் தாங்க. இது ஒரு வாட்ச் சம்மந்தப்பட்ட ஆப்பு. இது ஏற்கனவே 2 வீடியோ நான் போட்டிருக்கேன் நம்மளோட சேனலில். ஸோ அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்து இது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லி வந்துட்டு இந்த மாதிரி ஏர்னிங் ஆப்ஸோட அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறது இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் சரி என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு எந்தெந்த ஆப் எப்படி ரன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்ற அப்டேட்ஸ் எல்லாமே போட்டுகிட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்ட்டா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா நானே யூஸ் பண்ணி ஒரு 1 மந்த் கிட்ட ஆகுது. இது வரைக்குமே நல்லா தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்றவங்க கீழே என்னோடய நம்பர் இருக்குது. தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் அந்தளவுக்கு இன்னும் பெருசாக ஆஃபர்ஸும் எதுவும் விடலை. ஓரளவுக்கு தான் ஆஃபர் போயிட்டு இருக்குது. பெரிய ஆஃபர் இன்னும் விடல. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு ஆப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு ஏர்னிங்காக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிளான்லேயே முடிஞ்ச அளவுக்கு மூவ் பண்ண பாருங்கள். ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து நம்மளோட சேனலில் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரே ஆப்பில் 5000 போடுறதுக்கு அதை 10 ஆப்பில் பிரித்து ஒரு 500 போட்டால் நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வரும். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, வந்தால் வருது போனால் போது ஒரே ஆப்பில் போட்டலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது தப்பு. என்றைக்குமே அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரே ஆப்பில் போட்டிங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் உங்களுக்கு ஜாயினிங் போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா தருவாங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அது அந்த ஆப் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டா உங்களுக்கு அந்த இடத்துல பெரிய ஏமாற்றமாக போயிடும். அதே நம்ம ஒரு 5-6 ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படின்ட்டா அந்த 5 ஆப்புக்கும் ஜாயினிங் போனஸே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 ரூபா கொடுப்பாங்க. 2500 இல்லை ஒரு 5000 10 ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 10 பெருக்கல் 100 நம்ம போடுற 5000 அன்றைக்கே பார்த்தீங்கன்னா 10 ஆப்புக்கு 500 போட்டிங்கன்னா 5000 அது நம்ம போடுற ஆப்லேருந்து அன்றைக்கி நம்மளுக்கு 1000 சம்திங் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆப்பில் போட்ட காசு நம்மளுக்கு என்ன ஒர்க்கு தான் கொஞ்சம் அதிகம். டெய்லியும் வந்துட்டு ரிசீவ் கொடுக்கணும், டெய்லி போய் அப்டேட்டை பார்க்கணும், அவ்வளோதான். ஏன்னா எந்த ஒரு இந்த நம்மளோட ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே 10 ஆப்னா 10 ஆப்பை தொடர்ந்து ஒரே டைமில் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பேக் டு பேக் ஆனால் கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் ஒரே டைமில் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் டெய்லி வந்துட்டு கீழே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப் இன்றைக்கி வரைக்கும் அப்டேட்டாக இருக்குது, எந்தெந்த ஆப் நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத போட்டுட்டு இருக்குங்க. அதை பார்க்காதவங்க பார்த்து ஜாயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு 500 சீரியஸ் போயிட்டு இருக்குது. அந்த சீரியஸில் பார்த்திங்கன்னா டெய்லியும் நம்ம ஒரு 500 நான் இன்வெஸ்ட் பண்ணி இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத என்னோட ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ண விருப்பமாக இருக்கவங்க தாராளமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 500 வச்சு நம்ம ஒரு கொஞ்சம் மெம்பர்ஸ் யாரெல்லாம் ஓகே அப்படின்னு வராங்களோ அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னாலும் என்கிட்ட நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். நானும் உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்கேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.